உங்க வாழ்க்கையில சந்தோஷம் போயிருச்சா? இவ்ளோ ஜெபித்தும் என் குடும்பத்துல ஒரு மாற்றமே இல்லன்னு நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பைபிள்ல பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லவே இல்ல. பிரச்சனையின் நடுவிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. எனக்கு எல்லாமே சாதகமா நடந்துச்சு அப்படின்றதுனால நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் உங்களுடைய பலன். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் நடந்துச்சுன்னா, நான் ஆண்டவர துதிப்பேன். எனக்கு இந்த காரியத்துல கர்த்தர் நன்மை செய்தார்ன்னா, ஆண்டவர துதிப்பேன். எனக்கு பொருளாதார நெருக்கடி மாறிச்சுன்னா, நான் கர்த்தர துதிப்பேன். என்னுடைய கடன் பிரச்சனை மாறுச்சுன்னா, நான் ஆண்டவர துதிப்பேன்னு சொல்றோம். நம்முடைய சூழ்நிலை மாறுனா தான் கர்த்தர துதிக்க முடியும்னு நம்ம நம்புறோம். ஆனா, தாவீதுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாரும் எதிராக நின்றாலும், அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் அதுல பைபிள்ல அழகா சொல்லியிருக்குது. உண்மையான ஒரு மகிழ்ச்சி என்ன அப்டின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்வது. கண்ணீர் இருக்கலாம் பிரியமானவர்களே. பாரங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். எவ்ளோ பயங்கரமான காரியங்கள் வந்தாலும், ஆண்டவர் நம்மை திரும்ப எழுப்பி கட்டுகிறவர். இன்னும் பதில் வரலையா? நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார்ன்னு சொல்லுங்க. இன்னும் உங்களுடைய வியாதி மாறலையா? ஆண்டவர் எனக்கு பலவீனத்திலே கிருபை கொடுப்பார்ன்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். உங்க இருதயத்துல ஒருவேளை பிரச்சனைகளினால, குடும்பத்தின் பிரச்சனைகள்னால ரொம்ப சோர்ந்து உடைந்து போயிருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜெபித்த காரியம் இன்னும் நடக்காம இருக்கலாம். சோர்ந்து போகாதுங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். கர்த்தர் கொடுத்த மகிழ்ச்சிய எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.